ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு இந்த பலன், அதாவது ஏப்ரல் 12 வரைக்கும் நமக்கு குருவனுடைய சாரத்தில் 3 கிரகங்கள் இயங்குகின்றன. செவ்வாய் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குருவாக செயல்படுகிறார். கும்பராசியில் இருக்கிற சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவாக செயல்படுகிறார். நம்முடைய லக்னத்திலே இருக்கிற ராகு அதே பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனராசியில் குருவாக செயல்படுகிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன விளைவுகளை தருங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம லக்னாதிபதி குரு, அவர் 3ஆம் வீட்டில் இருக்கார். தைரிய ஸ்தானம், கம்யூனிகேஷன் ஸ்தானம், இடமாற்றம், ஆவணங்கள், ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு அத்தனை அறிவு சார்ந்த விஷயங்களையும் கொண்டிருக்கிற ஸ்தானம். அதனுடைய பலனை இந்த 3 கிரகங்களும் தர்றாங்க அப்படின்னா தனித்தனியாக அது நல்லது தான். 4ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் நம்ம டெக்னிக்கல் மைண்டு, நம்ம உழைக்கிற உழைப்பு, நம்மளுடைய திறமைகள், இதன் மூலமாக நாம் ஏதோ ஒரு வகையில் இன்பம் அடைகிறோம், அல்லது அதுக்காக ஒரு அங்கீகாரம், பாராட்டு பெறுகிறோம், அல்லது நமக்கு அதிலிருந்து ஒரு மாற்றத்தை அடைகிறோம்னு எடுத்துக்கணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக கிடச்சி ஒரு ஃபீல்டுக்கு மாறுறதுங்கிறது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த செவ்வாய் 4ல் இருக்கிறது கொஞ்சம் கெட்ட ஸ்தானம்தான். அதே மாதிரி சனி விரயஸ்தானத்தில் 12ல் இருக்கிறது கெட்ட ஸ்தானம்தான். இந்த செவ்வாயும் சனியும் கெட்ட கிரகங்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 4ஆம் இடம் 12ஆம் இடம் வேலையை, அந்த கெட்ட பாவங்கள் செய்யக்கூடிய கெடுதலை குரு தடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் ஏப்ரல் 12 வரைக்கும் சின்ன சின்ன சஞ்சலங்கள், சலனங்கள், சங்கடங்கள், செலவுகள், தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள், இதையெல்லாம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம விரைச்சனின்னு சொல்லி பயந்துக்கிட்டு விரைச்சனியினுடைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி 4ல் செவ்வாய் கோபதாபப்படுறது, உறவுகளில் பகை ஏற்படுறது, அதீதமான வேலை பளவுனால் அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் செவ்வாய் வச்சிருக்கு. ஆனால் அது நடக்காது. அப்போ நல்லா இருக்குங்கிறதுக்கு இந்த கிரகங்கள் குருவின் மூலமாக கெட்ட ஸ்தானத்தில் இருந்து கெட்டு போகிறதுனால நல்லது நடக்குதுங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ராகு இருக்காரே, அவரும் குரு மாதிரி வேலை செய்கிறார். அப்போ நாம் என்ன ஐடியா நம்ம மனசில் தோணுதோ அதையெல்லாம் செய்யும்போது வேகமாக செய்வோம், பிரம்மாண்டமாக செய்வோம், ஒரு விவேகத்தோடு செய்வோம், சீக்கிரம் ரீச் ஆகிற மாதிரி செய்வோம். அப்போ நம்மளுடைய தகவல் தொடர்பை நம்ம வளர்த்துக்குவோம், திறமைகளை வளர்த்துக்குவோம், புகழ் கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த 3 கிரகங்களும் நல்லா நமக்கு உதவுது. சரி, இந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாருக்கும் எப்போவுமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த 3 கிரகங்களினுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் நடக்கும்போது இதை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த 4 கிரகங்களில் குருவோடு சேர்த்து இந்த 4 கிரகங்களில் எந்த கிரகமாவது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட திசையில், புத்தியில் கெடுதலை சந்திப்போம். 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது நம்ம வருத்தப்படுறது, நம்ம தோல்வி அடைகிறது, நம்ம நஷ்டப்படுறது, கஷ்டப்படுறது, இடம் விட்டு இடம் போகிறது, தலைமறைவாகிறது, அதிகமான பொருள் செலவு பண்ணுறது, இதெல்லாம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். இந்த பாவங்களுக்காக இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் கூட, அந்த திசா புத்தி அந்தரம் நடந்தால் கூட நமக்கு அந்த வழியில் அது பாதிக்கும். இப்போ செவ்வாய் அந்த மாதிரி வந்திருந்தால், நமக்கு ஒரு இடம் கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த சார்பில், அல்லது வாகனம் வாங்குகிறோம்னா அந்த சார்பில் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம மூலதனம் பண்ணுறோம் அப்படின்னா அது சார்பாக நமக்கு சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது அவர் மூலதன ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, மூலதனம் பண்ணும்போது அது சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம பணம் போய் ஏதாவது வெளியில் மாட்டிக்கிறது, அல்லது வேண்டாத வேலைக்கு செலவுக்கு நம்ம காசை நம்பி கொடுத்து ஏமாறுறது, இப்படி வேலை செஞ்சிடும்.
அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ராகு கிரகம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நம்ம உறவுகள் சார்ந்த நம்ம பழக்க வழக்கம் சார்ந்து நம்ம பேசுகிற பேச்சு நம்முடைய செயல்பாடுகளில் குறைகள் கண்டுபிடிச்சி அதில் நமக்கு உறவுகள் பகையாகி அதில் வேதனை அனுபவிக்கிற நிகழ்வு நடக்கும். இப்படி இந்த 4 கிரகத்துலேயுமே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இந்த 4 கிரகமே வராத பட்சத்தில் நமக்கு எல்லாமே எளிதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், நன்மையாக நடக்கும், புதிய தெம்பு கிடைக்கும், புதிய துணிச்சலோடு நம்ம காரியங்களை ஆற்றுவோம். சில பேருக்கு வழி தெரியாமல் விரய சனி மூலமாக நம்ம அவஸ்தைப்பட்டிருந்த 2 வருஷமாக கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய பாதை கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும், என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல யோசனை, நல்ல வழி கிடைச்சிடும். இந்த இதில் போனால் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கு வழி கிடைச்சிடும். அதே மாதிரி நமக்கு குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜன்ம ஜாதகப்படி திசை புத்தி அந்தரம் நடந்தாலும் இந்த 8, 12 பாவ உபநட்சத்திரமாக வராத அமைப்பில் இருக்கும்போது மிகுந்த நன்மைகள் நடக்கும். குருவே நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ குருவனுடைய திசா புத்தி அந்தர சூட்சுமம் நடக்கும்போது என்னாகும், உங்களுக்கு சந்திரனை போல் செயல்படும்போது ஒரு குழந்தைகளோட மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவில் அல்லது சுபகாரியங்கள் நடத்துறது, ஒரு கம்யூனிகேஷன் லைனில் கமிஷன் லைனில் எக்ஸ்பர்ட்டாக டெவலப் ஆகிறது, ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறது, பத்திரங்கள் அக்ரிமெண்ட்டு போடுறது, இடம் விட்டு இடம் போகிற ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிறது, இதெல்லாம் குரு திசா புத்தி அந்தரம் நடத்துகிறவங்களுக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ அதே குரு நமக்கு கெட்டவராக போயிடக்கூடாது. 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக போயிருந்தால் இப்போ இந்த 3 வகையிலையும் போக குரு மூலமாகவும் நமக்கு கெட்டது தான் நடக்கும். ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரியத்தை குறைச்சிருவார். அப்போ எப்போவுமே நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை, உங்கள் டைமு, உங்கள் பிறந்த ஊரை வச்சு கரெக்டாக கணித்து உங்களுக்கு எந்த கிரகம் 8, 12ஆக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது அது தன்னுடைய கெடுதலை செய்யும். அப்போ தான் கோச்சாரத்தில் அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு திசையே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திர திசையே நடந்தால் அந்த திசை முழுக்க நமக்கு பெரிய திட்டங்களை டெவலப் பண்ணவே முடியாது. அப்போ முதல்ல நமக்கு திசாபுத்தி என்ன நடக்குது, அது எந்த பாவத்தை இயக்குது, அது எந்த பாவ உபநட்சத்திரமாக நம்மளை வழிநடத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தை பார்த்தோம்னா அக்யூரஸாக பலன் கிடைக்கும். அக்யூரஸியான பலன்களை நம்ம பெறும்பொழுது தான் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.